ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக நம்ம பார்த்தோம்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரொம்ப கெட்டவங்களா, விபசாரி, அநேகரோட ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி பிஹேவ் பண்ணாங்கன்னா யூஸ்வலாக ஹஸ்பண்ட்ஸ் என்ன பண்ணிடுவாங்க, டிவோர்ஸ் பண்ணிடுவாங்க. அவங்களோட வாழ மாட்டாங்க. ஏன்னா ஒருத்தனுக்கு ஒரு ஒய்ஃப், அதுதான் கல்ச்சர் நிறைய கண்ட்ரீஸில். சில கண்ட்ரீஸில் மல்டிபிள் இருக்குது. ஆனால் நார்மலாக பார்த்தோம்னா ஒருத்தருக்கு ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒரு ஒய்ஃப், அதுதான் எங்கேயுமே மோஸ்ட்லி இருக்குது. அதுதான் நிலையா இருக்குது. வேதத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஊசையாக்கு, நீ போய் ஒரு விபசாரி உள்ளத்துல சேர்த்துக்கொள்ளுன்ற. விபசாரி சும்மா போய் வாங்கிட்டு வர முடியும். ஸோ அவனுக்கு செலுத்த வேண்டிய காசை வந்து ஓசியா 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 15 வெள்ளிக்காசுக்கும் 1.5 கலம் வாதுகோதுமைக்கும் வாங்கிட்டு வந்து அவர்கிட்ட சொல்றது, நீ எனக்காக காத்திரு, நான் வர்ற வரைக்கும். நம்ம எல்லாம் ஸ்பிரிச்சுவலா எப்படி இருக்கோம், உபசாரத்தில் ஈடுபட்டிருக்கோம், அசுத்தமான பாவங்களில் ஈடுபட்டிருக்கோம், ஆண்டவர் விட்டு தூரம் போயிட்டோம். நம்ம அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த காலத்துல ராஜாக்கள் நிறைய நாள் இல்லாம இருந்தாங்க. ஆண்டவர் விட்டுட்டாரு அவங்கள, ஆண்டவர் விரோதமா போயிட்டாங்க. நம்மளும் அப்படித்தாங்க இருக்கிறோம். எரேமியாவில் ஆண்டவர் அதான் சொல்றாரு, நீ அநேக மலைகள்ல ரோடுகள்ல நின்று விவசாயம் பண்ணியிருந்த, ஆனாலும் உன்னை கூப்பிடுறேன், உண்மையில் நான் பிரியமா இருக்கிறேன்றார் ஆண்டவர். யாராவது பிரியமா இருப்பாங்களா சொல்லுங்க, நீங்க தான். ஏன்னா ஆண்டவர் என்னண்டா, நான் உன்னோடு ஆட்டுக்குட்டியான கல்யாணம் இருக்குமா, உன்னோடு நான் கல்யாணம் பண்ணணும், சர்ச்சு ஆண்டவரோடு ஒப்புரவாக போகுது, கல்யாணத்துக்கு ஒப்பிடுறாரு ஆண்டவர். ஒரே புருஷனை நினைச்சுன்னு, நீ 10 பேர்கிட்ட ஏன் போற, என்னை விட்டு ஏன் போறன்ற. எனக்காகவே காத்து ஒரு விதவை எப்படி காத்துட்டு இருப்பாங்க, ஹஸ்பண்ட் திரும்பி வராங்கன்னா அது அந்த மாதிரி காத்துட்டு. நம்ம எப்படி இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ்? ஆவிக்குரிய ஜீவே நமக்கு எப்படி இருக்கும்? அழுக்குப்பட்டதும் நாரணும் துர்நாற்றம் உள்ளதா இருக்கும் சொல்ற. நான் வர்ற வரைக்கும் நானும் உனக்காக காத்திருக்கிறேன்றார். அந்த விவசாயியை மீட்டு கொண்டு வந்தது திருப்பி அவளை விவசாயத்துல ட்ரேட் பண்றதுக்கு இல்லை, அவளோட உடன்படிக்கை பண்றது, அவளோட உறவு வச்சுக்க, அவளை நேசிக்க, பிள்ளையாய் சேர்த்துக்கொள்ள. அதை தாங்க ஆண்டவர் நம்மளோட உடன்படிக்கை செய்தாருன்னு பார்க்கணும். அந்த கெட்ட குமாரன் கூட தகப்பனை விட்டு போயிடுறாரு. மகன்ற ஒரு ஓத்தி, ஒரு அகிருகதை இல்லவே இல்லை. அப்பாவோட சொத்தை அடிச்சு தின்னுட்டு ஜாலி கூத்தாடிச்சு இது பண்ணிட்டு விவசாயம் செஞ்சுட்டு வந்த பையனை யாராவது வீட்டில் சேர்ப்பாங்களா? வேதத்துல சொல்றாரு, நல்ல தகப்பனாக இயேசு கிறிஸ்து அவனுக்கு கழுவுறாரு, பாவங்களை கழுவுறாரு. நம்முடைய பெனல்ட்டி அவர் பே பண்ணார். கோமர் மீட்டு கொள்றாரு பெனல்ட்டி பே பண்ணி. கழுவி மோதிரத்தை போட்டு வெண்வஸ்திரங்களை